பழைய ஆட்சிகள் மேல உள்ள வெறுப்புல வந்துட்டு ஒருத்தர் நல்லவரா வந்தா நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும், மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஏன்னா ஒரு அனுபவமே இல்லாத, அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு ஒரு ஆக்டர் அவர் வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களை வந்துட்டு இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல, எம்ஜிஆரை விட அதிக பெர்சன்டேஜ். ஒருவேளை ஆமா விஜய் சார் கூட எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவரே எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவரோட வாழ்க்கையில நடந்து இன்னைக்கு முதலமைச்சரை வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அரசியல்ல பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்ப எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸும் வந்துட்டு இல்ல சாரி அந்த எம்எல்ஏஸ் ஃபுல்லா வந்துட்டு ரிசைன்மெண்ட் இவரை நோக்கி வராங்க. இப்படிப்பட்ட வந்து இல்ல இல்ல இருங்க ஒரு கேள்வியிலேயே இன்டர்வியூ முடிச்சிட்டா நான் என்ன டாக்டர் விஜயபாஸ்கர் அவரும் முன்னாள் அமைச்சர் அதிமுக இப்ப வந்து உடைக்கிறாங்களே, அது மட்டும் இல்ல குதிரை பேரம் இல்ல, இது என்ன ஒட்டக பேரம். நான் மோகன்ராஜ் என்ன நியூஸ் படிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? செய்திகள். இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்டர்வியூ பண்ண போறோம். எஸ், கடந்த ஆட்சி முடிந்து புது ஆட்சி தொடங்கும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா, லஞ்சம் இல்லா ஊழல் இல்லா தமிழ்நாடு, டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்காத தமிழ்நாடு, பாலியல் பலாத்காரம் கொடுமைகள் இல்லாத தமிழ்நாடுன்னு வாக்குறுதி கொடுத்து அரியணை ஏறி இருக்கும் முதலமைச்சர் விஜய் அவரோட ஆட்சி பற்றி நிச்சயம் லஞ்சமே வாங்காத ஒரு போலீஸ் அதிகாரியா பணிபுரிந்து, அதுவும் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ்ல நேரடி சாட்சியா இருந்து அந்த பாம் பிளாஸ்ட் அப்போ இவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க மிஸ்ஸஸ் அனுசியா மேடம், அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் மேடம். மேடம், ஒரு போலீஸ் அதிகாரி, அதுவும் நாட்டுக்காக கிட்டத்தட்ட உயிர் தியாகமே செய்ய போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு உங்க கைகள்லையும் இதயத்துல இருக்கு. எந்த ஓடிடியில ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் வரும்போது உங்களோட கேரக்டர் மெயினா லீட் ரோல்ல இருக்கும். ஓகே மேடம், ஒரு போலீஸ் அதிகாரியா, ஓய்வு பெற்ற அதிகாரியா இந்த ஆட்சியோட ஒப்பீடு எவ்வளவு மார்க்ஸ் போடுவீங்க மேடம் 100க்கு? அதாவது 100 இல்ல வந்துட்டு 50 70 அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆட்சி அதாவது ஒரு பழையன கழிதல் புதியன புகுதல், அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு புதிய ஆட்சி தமிழகத்துல இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா ஆண்ட ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த மக்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு புதிய, அதாவது இதுக்கு முன்னாடி அரசியல்ல எந்த விதமான பதவியிலும் இல்லாத ஒரு ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் அவரை. இன்னைக்கு முதலமைச்சர் அவரு அவங்க சொல்ற மாதிரி அரசியல்ங்கிற ஒரு அனுபவமே இல்லாத, ஏன்னா அந்த சட்டசபையை பார்க்காத ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்துட்டு எடுத்த எடுப்புலயே வந்து முதலமைச்சரா உட்கார்றாருன்னா அது வந்துட்டு பெரிய சாதனை. அந்த மக்கள் வந்துட்டு பழைய ஆட்சிகள் மேல உள்ள வெறுப்புல வந்துட்டு ஒருத்தர் நல்லவரா வந்தா நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும், மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஏன்னா ஒரு அனுபவமே இல்லாத, அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு ஒரு ஆக்டர் அவர் வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களை வந்துட்டு இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இல்ல, அவரு கிளீனா சொல்லிட்டாரு, நான் வந்து டைரக்டா அரசியலுக்கு வரல, முதல்ல எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கே வந்திருக்கேன். என்னோட மீனிங் என்னன்னா, இதுவரையும் சட்டசபையில அவரு ஈவன் ஒரு கவுன்சிலர் இல்ல எம்எல்ஏ அந்த மாதிரி எந்த பதவியும் இல்லாத, அதை நான் மீன் பண்றேன். அப்படி வந்துட்டு ஒருத்தர் டைரக்டா நேரடியா சட்டசபைக்குள்ள அரசியலுக்குள்ள முதலமைச்சரா வந்து உட்காருதுங்கிறது ஒரு இதுவரையும் நடந்துராத வந்துட்டு ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஜோசப் விஜய் அவர்களை வந்து நான் எங்க பார்த்தேன்னா, அதாவது அரசியல் ரீதியா வந்துட்டு அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டுல தான் நான் அவர் பேசுறதை நான் பார்த்திருக்கேன். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் வந்துட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் அவர் என்ன சொல்றாரு, டிஎம்கே வந்துட்டு நான் எதிர்க்கிறேன், மித்த எந்த கட்சிகள் வந்து என் கூட வந்தாலும் கூட்டணி ஆட்சி, கூட்டணியில அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னாரு. ஆனா அதை யாருமே நம்பவே இல்லை, எந்த அரசியல் கட்சிகளும் நம்பவே இல்லை. பாவம் அவர் வந்து இல்ல, அது ஏன் நம்பலன்னா அவரே தான் அதிகாரத்துக்கு வருவாரான்னு ஒரு டவுட்ல இருந்ததா சொல்றாங்க மீடியா. அல்ல, அதுதான் வந்து எந்த அரசியல் கட்சிகளும்
இவர் என்ன பதட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இதுவரையும் வந்துட்டு ஒரு ஈவன் அரசியல் கட்சிங்கிறது ஒரு புது கட்சி. இது தமிழக வெற்றி கழகம் புது கட்சி. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்னம் கூட கிடையாது. இவர் வந்து ஆட்சிக்கு வருவாரா, நமக்கு அமைச்சர்களை இடம் கொடுப்பாரா? 60 வருஷத்துக்கு மேல ஆண்டா ஏடிஎம்கே டிஎம்கே இல்ல மத்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் அந்த மாதிரி எல்லாமே பெரிய சீனியர் வந்துட்டு ஜாம்பவான் தான் ஆட்சியாளர்கள். அவங்கள வந்துட்டு இவர் கூப்பிடுவாரா, இவர் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறேன்னு சொல்லுவாரா அப்படின்னு எல்லாருமே இன்க்ளூடிங் எல்லாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு அதை பேசும்போது ஏளனமா தான் பார்த்தோம். இது என்ன அப்படி சொல்றாரு, அது எல்லாம் அந்த சின்ன அது குட்டி பசங்க, அதுவும் வந்து இவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதே ஏளனமா இருக்கு. சிஎம் சார் எனக்கு சம்பந்தம் இல்ல, அனில் குஞ்சேங்கறாங்க, அவங்க எல்லாம் ஃபேன்ஸ், அதெல்லாம் ஓட்டா மாறுமா? இவங்க சும்மா விஜய் சாரை பார்க்கணுங்கிற தற்குறின்ற வார்த்தையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறாங்க போன எலெக்ஷன். விஜய் சாரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த சின்ன பசங்க ஓடி வராங்க அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்களே தவிர, ஆனா அவர் எடுத்த எடுப்பிலே வந்துட்டு மக்கள் இவரை தேர்வு செய்து அவரை முதலமைச்சரா கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எம்ஜிஆரை விட அதிக பெர்சன்டேஜ். ஒருவேளை ஆமா விஜய் சார் கூட எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவரே எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவரோட வாழ்க்கையில நடந்து இன்னைக்கு முதலமைச்சரா வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதுதான் ஜோசப். ஆமா, அதுவே வந்துட்டு இந்த ஆட்சிக்கு கிடைத்த பெரிய ஒரு ஆச்சரியமான வெற்றின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே கடவுள் பாருங்க, ஒருவேளை அவரு 117+1 தான் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேண்டிய அந்த சீட்ஸ் எம்எல்ஏ தொகுதி. ஆனா 107 தான் கொடுத்திருக்காரு கடவுள் அவருக்கு. அவர் சொன்ன மாதிரியே மித்த கட்சிகள் எல்லாம் ஒருவேளை வரணும் அப்படிங்கிறதுக்காக வரணுங்கிறதுக்காக அவருக்கு 107 கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பாருங்க, அந்த கூட்டணியில இருக்க டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வேற ஈவன் ஏடிஎம்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள அவர் சேர்க்கவே இல்லை. ஏன்னா பிஜேபியோட இருக்கனால அவங்க சேர்க்கல. ஆனா டிஎம்கே கூட்டணியில இருந்து இவருக்கு எதிர்ப்பா நின்று ஜெயிச்ச அதே எம்எல்ஏஸ இவர் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக கடவுள் எல்லாருக்கும் தேவையான மட்டும்தான் சீட்டு 5, 2, 2, 1. ஏன்னா அதுக்கு மேல அதிகமாகவும் கொடுக்கலாம், குறைச்சலா. ஒருவேளை அவங்களுக்கு குறைச்சலா கொடுத்திருந்தா கூட இவர் ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது. ஏடிஎம்கே போய் சேர்ந்திருக்கணும், யார்ட்டாச்சும் போய் இவர் சொன்ன மாதிரி குதிரை சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆமா, சொன்ன மாதிரியே அந்த குதிரை பேர் தான் நடந்திருக்கணும். இவர் சொன்ன மாதிரி யார்ட்டாச்சும் போய் ஏடிஎம் கிட்ட இல்ல யாராவது ஒரு அதாவது இண்டிபெண்டன்ட் இப்ப நடக்கலையா குதிரை நேத்து எம்ஆர் விஜயபாஸ்கர். அதாவது முன்னாடி சொல்றேன், நான் முன்னாடி என்ன பண்ணார், கடவுள் இவருக்கு 107 கொடுத்தாரு. அதுக்கும் பிறகு அவருக்கு தேவையான சீட்ஸ் மட்டும் டிஎம்கே கூட்டணியில இருந்து டிஎம்கே ஓட அலையன்ஸ்ல ஜெயிச்ச அவங்கள்ட்ட தான் அது இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா பிஜேபி வந்துடக்கூடாது, அது என்ன ஆர்எஸ்எஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு விஜயோட வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்த பிறகு அவங்க வேணாங்கிறாங்க தவிர தேவையானவங்களுக்கு இவர் அதே மினிஸ்டர்ஸ் பதவி கொடுத்து இவங்களை கம்ப்ளீட்டா வந்துட்டு டிஎம்கேக்கு இந்த கூட்டணி கட்சிகளை இவர் எதிர்ப்பா மாத்தி அரசியல்ல பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்ப எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸும் வந்துட்டு இல்ல சாரி அந்த எம்எல்ஏஸ் ஃபுல்லா வந்துட்டு ரிசைன்மெண்ட் இவரை நோக்கி வராங்க. இப்படிப்பட்ட வந்து இல்ல இருங்க ஒரு கேள்வியிலேயே இன்டர்வியூ முடிச்சிட்டா நான் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் இல்ல நான் என்ன நீங்க சொன்னதுல ஒரு இடை கேள்வி என்னன்னா, இப்போ 2 விஷயம் சொன்னீங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு மற்ற கட்சியெல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. டிஎம்கே கூட்டணியில் இருந்தவங்க மட்டும் இல்லை, விசிலுக்கு எதிராக விழுந்த ஓட்டுல ஜெயிச்சவங்களும் விசில் தமிழக அரசுல அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. அது ஓகே, விசிகா அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்லாம். இது ஒன்று. 2வது நீங்க சொன்னீங்க குதிரை பேரம். இது 2ம் கேட்குறேன். ஆட்சி அமைக்க ஓகே சப்போர்ட் கேட்டீங்க, உடனடி எலெக்ஷன் வந்தா டிஎம்கேவே அது விரும்பாது, ஏடிஎம்கே விரும்பாது, எந்த கட்சியும் விரும்பாது, டிவிகே ஓகேன்னு சொல்லியிருக்கோம். மீண்டும் எலெக்ஷன் வந்தா நான் ஜெயிப்போம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆனால் மற்ற யாரும் விரும்பல, கொடுத்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தன்னோட எம்எல்ஏ போஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு 4 days பேக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் முன்னாள் அமைச்சர் அதிமுக இப்போ வந்து உடைக்கிறாங்களே. அது மட்டும் இல்ல, குதிரை பேரம் இல்லை, இது என்ன ஒட்டக பேரம். இவரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார் பாத்தீங்களா, அந்த சைடு என்ன நடக்குது, டிஎம்கேல மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன்ல ஜெயிச்சத அந்த கூட்டத்துக்கே போகாம அவங்க நான் டிஎம்கே கொண்டாயிப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒட்டக பேரமான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி இல்ல நான் என்னன்னா ஒரு அரசியல் குழப்பத்தை உண்டு பண்றாரா,
புதுவிதமான ஒரு ஒரு கல்ச்சர், ஒரு நாஸ்டி கல்ச்சரை உண்டு பண்ணி இருக்கிறாரா முதலமைச்சர் விஜய்? அப்படி இந்த மாதிரி நடந்ததே இல்லையே தமிழ்நாட்டுல. நீங்க as a போலீஸ் ஆபீசர் அவரோட ஆட்சி பத்தி கேட்டீங்க. நான் வந்துட்டு ஏன்னா நான் இதை சொல்றேன், ஏன்னா அவர்கிட்ட 107 இருந்தாங்க. அவருக்கு தேவையான எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோட சீட்ஸ் வந்து இவரோட சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை வரவில்லை அப்படின்னா, ஏன்னா இது கடவுளுடைய ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரையும். ஏன்னா கடவுள் வந்துட்டு இவருக்கு குறைச்சலா கொடுத்து, ஏன்னா இவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற அந்த கூட்டணி கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பதவியும் கொடுத்து அவர் வந்துட்டு அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்றேன். நான் பெருமையா சொல்றேன் அதை. ஏன்னா இது ரெண்டு விஷயம் நடந்திருக்குது. நான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு சொல்லும் போதவே நம்ம ஏளனமா எல்லாரும் பார்த்தோம். அதே சமயத்துல அவர் ஜெயிச்ச பிறகு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நான் என்ன கொடுப்பனோ எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்குன்னு சொல்லும் போது, ஈவன் கூட்டணி டிஎம்கேல இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அவர் மரியாதை செலுத்தி எல்லாரையும் போய் பார்த்து, எதிர்கட்சினாலும் பரவாயில்ல, ஒரு 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 கல்ச்சர், பொலிட்டிக்கல் ஒரு பண்பாடுங்கிறத வந்துட்டு ஒரு உருவாக்கி காமிச்ச ஒரு முதலமைச்சர். ஈவன் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் இல்ல இதுல என்ன பண்பாடு அவருக்கு? அவரு ஆக்சுவலா என்னன்னா, இதுவரையும் நான் பாத்துறாத அரசியல். நான் எந்த மேடம் இருங்க மேடம் நான் என்ன கேக்குறேன், எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கே ஆள் இல்ல, அப்புறம் நான் மினிஸ்டருக்கு யாரு? நான் முதலமைச்சரா இருந்தா போதும், மத்தவங்க யாரும். நான் ஏன் வியூ சொல்றேன், நீங்க என்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அத வந்து நீங்க காது கொடுத்து கேட்கணும். இப்ப அவரு வந்துட்டு எந்த இப்ப ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சாங்க, எடப்பாடி ஐயா ஜெயிச்சாங்க, நீ எந்த வந்து எதிர்கட்சி தலைவரும் போய் இவங்க பார்த்து துண்டு போத்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை சட்டசபையில வந்துட்டு அவங்க பார்த்து பேசியிருப்பாங்களே தவிர, ஆனா அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மரியாதை செலுத்திய ஒரு முதலமைச்சர் முன்னாடி எவ்வளவு பேர் செலுத்திருக்காங்களா எனக்கு தெரியாது. அறிஞர் அண்ணாவே போயிருக்காருல்ல. நான் அண்ணா காலத்துல இல்ல, அதனால தம்பி காலம் இல்ல நான் பார்த்துதான் நான் சொல்றேன். நான் பார்த்துதான் சொல்ல முடியும். அவரோட ஆட்சியை தான் கேட்கறீங்க, அதுதான் நான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி அது ஒரு நல்ல கலாச்சாரம். எஸ், அவர் ஒரு நல்ல முதலமைச்சரா நான் பார்த்தேன். அதே மாதிரி அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றினாரு, அதை நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே ஒரு சாணக்கியன், அப்படி அரசியல் சாணக்கியன் முன்னாள் இருந்தவங்கள தான் சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரையும் விஜய் சார் தான் வந்துட்டு அரசியல் சாணக்கியன் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அத்தனை கட்சி சுத்த விட்டுட்டாரு. இவர் வந்துட்டு ஒரு பக்கம் பிஜேபி வந்துட்டு நம்ம போய் ஆதரவு தெரிவிக்கலாமான்னு நிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே நிக்கிறாங்க, அண்ணாமலை அப்படியே போயிட்டாரு. இல்ல ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்களா இவரோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு விசிக தலைவர் கூட சொல்றாரு, நாளைக்கு வந்துட்டு கூட்டணியே எல்லாமே டிஎம்கே எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே சண்டைக்கப்பட்டு கேட்கிறாரு. இப்படி எல்லாரையும் குழப்ப விட்டு இன்னைக்கு வந்து அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் ஃபுல்லா ரிசைன் பண்ண வச்சு இங்க போயிடலாம் அங்க போயிடலான்ட்டு அப்படி வந்து இப்போ ஒரு அளவாக கம்ப்ளீட்டா அரசியல்ல கோலோச்சியா 60 வருஷத்துக்கிட்ட கோலோச்சியா அத்தனை ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ அத்தனை பேரும் குழப்பி இன்னைக்கு சுத்த உதவிட்டு இருக்கிறாரு. அடுத்தது அவர் என்ன பண்ண போறாருன்னு யாருக்குமே தெரியாத இருக்கிறாரு. அதனால என்ன பொறுத்த வரையும் இவர் ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த முதலமைச்சரை. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்துட்டு அவர் சொன்னக்கூடிய காரியங்கள்லாம் நிறைவேற்றிடுவாரா சீக்கிரம்? ஏன்னா மகளிர் உரிமை திட்டம் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த 500 யூனிட்டுக்கு வந்து 200 சொல்றாரு. இல்லவே இல்லையே. இல்ல மேடம் போன ஸ்டாலின் சார் அவரோட பீரியட் முடியும் போது 3000 ரூபாய் கரண்ட் பில் நான் கட்டினேன். இந்த மாசம் ஏசி அதிகம் தான் யூஸ் பண்ணுவோம். 14000 ரூபாய் ஏதோ டெக்னிக்கலா ஏமாத்தி கரண்ட் பில்ல ஏத்திருக்காங்க. உங்க கரண்ட் பில் எவ்வளவு? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? 100 யூனிட் திட்டம் போட்டது அதுதான் சொல்ல வரீங்க. புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவர் வந்து வேலை இல்லா இளைஞர்களுக்கு 4500 ரூபாய் மாசம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி பெண்கள் வந்து உரிமை தொகை வந்து 2500 ரூபாய் நான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறேன். போன கவர்மெண்ட் 1000 தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி கூட்டுறவு வங்கி தள்ளுபடி, கடன் தள்ளுபடி சொன்னாரு. இருங்க, அதே மாதிரி விவசாய கடன்கள்லாம் நான் முற்றிலும் லோனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த பெண்களுக்கு தங்கத்துக்கு தாலி கொடுப்பேன், பட்டு சேலை கொடுப்பேன்லாம் சொன்னாரு. இததான் தாய்மாமன் சீருக்கு இது சொன்னாரு. தாலி கொடுப்பேன், பட்டுப்படுவேன், இதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரு. இததான் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது அப்ப வந்து இவர் சொன்னாரு, நான் வந்துட்டு எனக்கு வந்து டைம் வேணும், அவகாசம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி மின்வெட்டு வந்துட்டு எங்க பார்த்தாலும் இருக்குன்னு சொன்னாரு. நான் திருவான்மூர்ல இருக்கிறேன், என்னோட வீட்டுல மின்வெட்டு இருந்ததே கிடையாது. ஒருவேளை நார்த் சைட்ல மின்வெட்டு இருந்தா இங்க இருக்குல்ல ஜி, அதுக்குரிய காரணத்தை கேமராமேன் சொல்றாரு. தெரியாது எனக்கு, நான் கோடம்பாக்கம், எங்க பெரம்பூர்ல இருக்கு, கொளத்தூர்ல இருக்கு, இது கோடம்பாக்கம் இங்க இருக்கு, அடையாறுல மட்டும் பணக்காரங்க இருக்கு, இதே இல்ல தெரியல எனக்கு. ஆனா நான் வசிக்கிற இடத்துல எனக்கு மின்வெட்டு இல்ல. ஒருவேளை அந்த மின்வெட்டை வந்து சரி செய்வதற்காக அந்த மின்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இப்பதான் வந்து ஒரு 40 நாள் கிட்ட ஆச்சு இந்த ஆட்சி வந்து. அதனால உடனே 52 நாள் ஆச்சு. 52 நாள் ஆகட்டும். 59 வருஷம் ஆண்ட அந்த கவர்மெண்ட் வந்து சரி செய்யாதெல்லாம் நான் செய்யறேன்னு இவர் சொல்றாரு.
சொல்றாரு 74 வருஷம் இருக்கட்டும், ஊழல் இல்லாத அரசை நான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அது வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்குதான் இந்த விஷயத்துல திட்டங்கள் பொறுமையா செய்யட்டும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே வந்து டைம் கொடுக்கறது அது கரெக்ட் தான். எந்த துறைக்கும் கொடுக்கணும். முதலமைச்சருக்கு கம்பல்சரி புது அரசு நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இல்ல இருங்க முடிச்சிடறேன், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்திருக்காரு, அவருக்கு கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு 6 மாசம் பொறுமையா இரு, உன்னோட 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுன்னு கேட்டா அது மனசாட்சி இருக்கா? இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரியா இருந்து நீங்க ரிட்டையர்ட் ஆனவங்க, சட்டம் ஒழுங்குல எப்படி உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும்? முன்னாடி இதே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் பலாத்காரம், இதுதான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருந்தாரு விக்கிரவாண்டி, ஒவ்வொரு பாண்டிச்சேரி ஒவ்வொரு மாநாட்டிலையும் மேடையிலையும். இதுக்கு இன்னும் நடவடிக்கையில பேசவே மாட்டேன்றாரு அதை பத்தி. இதுக்கு எப்படி டைம் கொடுக்க முடியும்? நேத்து ஒரு பொண்ணை காணோம், முந்தா நேத்து ஒரு பொண்ணு ஆசிட் அடிக்க போயிட்டாங்க. பேசிட்டே இருக்கிறீங்களா? அப்ப நான் எப்படி பேச முடியும்? நான் தான் 38 வருஷம் போலீஸ்ல வேலை செய்தேன். நீங்க பேசிட்டே இருந்தா நான் எப்படி பேச முடியும்? சொல்லுங்க. 3 வயசு பொண்ணு நான் வேலை பார்த்த ஸ்டேஷன்ல ரேப் பண்ணாங்க. எப்ப நான் ஆலுமன் ஸ்டேஷன்ல 5 வருஷம் இருந்த நார்த் மெட்ராஸ்ல கொத்தவாச்சாவடியில அங்க ரோட்ல படுத்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த குழந்தையை தூக்கி கொண்டே அம்மா கிட்ட படுத்திருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை நடந்துதானே ஆட்சியை தூக்கி போட்டு இவர் கையில கொடுத்திருக்காங்க. இவர்தான் மறுநாளே ஒழிப்புன்னு சொன்னாரு. நீங்க ஏங்க அப்ப வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, எப்ப தூக்கி போட்டாங்க அவங்கள? என்ன நீங்க பேசுறீங்க? இவர் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு மேடம்? நான் இருந்தது பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நான் பேசுறது கேக்குறீங்களா? நான் 2001 to 2005ல ஆலுமன் இன்ஸ்பெக்டர். மேடம் ஜெயலலிதா தரந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனோட 3வது இன்ஸ்பெக்டர். ஃபர்ஸ்ட் 1000 லைட், 2வது அடையார், 3வது கொத்தவச்சாவடி. 5 வருஷம் அங்கதான் இருந்தேன். ரேப் நடக்காம இல்ல, குழந்தைங்க. ஒரு நிமிஷம், ராமராஜ்யம்னா என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜ்யம் ராமராஜ்யம். உங்களுக்கு தெரியாத பத்தி இருங்க நான் சொல்றேன். ராமராஜ்யத்துல தப்பு நடக்குதுன்னா கொலை நடக்கும், கொள்ள நடந்தது, கற்பழிப்பு நடந்தது. ராமராஜ்யம் ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் நடந்த உடனே உடனடி நடவடிக்கை எடுக்கணும். தப்பே நடக்காம உலகம் இருக்காது. ராமராஜ்யத்திலே தப்பு நடந்தது. ஆனா இங்க முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்னீங்களே, தொடர்ந்து இப்ப அங்க நடக்குதுன்னு சொன்ன திமுக ஆட்சியில ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போது இத்தனை குற்றம் நடக்குது, இப்ப அதை விட அதிகமா நடக்குதுன்னு தானே கேக்குறேன். கிடையாது, எல்லாமும் சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு வந்த உடனே அவர் தொடங்கினாரு. எப்படி மேடம் ஜெயலலிதா எம்ஜிஆர் எடுத்த போலீஸ், நாங்க எம்ஜிஆர் எடுத்த போலீஸ் விமன் விங்கா இருந்துச்சு, அதை கன்வெர்ட் பண்ணி ஆலுமன் போலீஸ். மேடம் அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இல்ல, உங்களுக்கு ரைட்ஸும் கொடுக்கல. உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்களேன் அதுல இருக்கிற ஓட்டைகள் என்ன, பிளஸ் என்ன, நெகட்டிவ் குறுக்க நீங்க அப்படியே தாவிட்டே போனேனால இல்ல சிங்கப்பெண் படையே சொல்லுங்க. நான் முடிக்கவே இல்ல, நீங்க குறுக்க உங்களுக்கு எழும்புற கேள்வி கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும் பதில்? நீங்க சொல்றது முரண்பாடா இருக்குது. என்ன முரண்பாடு? அதுக்காக நீங்க நினைக்கிறத நான் சொல்லுங்க. 3 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தை இதுக்கு முன்னாடி ரேப் நடக்கவே இல்லையா? நடந்து அப்புறம் என்ன? நான் முதலமைச்சரான மறு நிமிஷமே வருவேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுதான் கேக்குறேன். அப்ப சொல்ல கூடாதுல்ல, நான் வந்தாலும் நடக்கும், நான் வந்தாலும் நடக்கும், உடனடியா நடவடிக்கை எடுக்கிறேன், எங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பண்ண அரெஸ்ட் பண்றேன்னு இப்பயும் சொல்லலாம் இல்லையா? அவர் அப்படி பேசவே மாட்டேன்றாரு. ஏன் பேசல? அவரு பேசதான் செய்யறாரு. சட்டசபையில பதில் சொல்ல சொன்னா அவர் வீரவசனம் பேசிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், போலீஸ் ஆபீசர் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. பேசுங்க, அவ்வளவுதான். என்ன பேசுங்க? 38 வருஷம் நான் கேட்பேன் மேடம். நீங்க கேட்டுட்டே இருங்க, பதில் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க கேள்வி கேட்டுட்டே இருங்க. நீங்க சொன்ன பதில் தான் சிங்கப்பெண் சிறப்பு திட்டம். நீங்க என்ன அதுல சிறப்பு இருக்கு? ஏங்க 3 வயசு குழந்தைக்கு இன்னும் நான் பதில் சொல்லல. சொல்லுங்க. ரேப் பண்ணாங்கன்ட்டு ஏங்க அப்ப போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து மூடிடுவோம், கோர்ட் எல்லாம் இழுத்து மூடிடுவோம், ஒரு கிரைம் கூட நடக்காது. ஏன்னா விஜய் ஆட்சி வந்த உடனே அப்படியே எல்லாரையும் வந்துட்டு போய் ஒரு குற்றமும் நடக்காம இப்ப அந்த கூவம் இருக்குல்ல, அந்த கூவத்தை ஒரே நாள் அப்படியே வாரி முடிச்சிருவாரு அவரு. ஏங்க எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன் பெற்றோர்கள் தானே பாக்கணும், குழந்தை யார் பாக்கணும்? 3 வயசு குழந்தை எங்க போச்சு? விஜய் வந்தா பாப்பாரு, அவர் சட்டம் ஒழுங்கா சரி செய்யறாரு, அந்த அப்பா அம்மாவுக்கு பொறுப்பு கிடையாது. போலீஸ் வச்சிருக்கீங்க நீங்க, ஒவ்வொரு வீடு வீடா நாங்க போலீஸ். எதுக்காக போலீஸ்? என்ன எதுக்காக போலீஸ்? எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க எங்களுக்கு? எதுக்காக போலீஸ்? என்ன போலீஸ்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் 150-200 வில்லேஜஸ் இருக்கு. அதுல எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்காங்க தெரியுமா? போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க, ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. அந்த 150 வில்லேஜும் போய் கவர் பண்ண முடியுமா? அவன் வீட்டுல நடக்கிறதுக்கு அவன் பாதுகாப்பா இருக்கணும். தான் குழந்தை எங்க இருக்குன்னு கூட தெரியாம குழந்தை தூக்கி கொண்டு ரேப் பண்றான்னு சொன்னா நீங்க உடனே போலீஸ் நாங்க அப்படியே பறந்து சொன்னதே புரியுது. ரேப் பண்ணதே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான்.
ஃபர்ஸ்ட் ஆட்சி வந்தவன ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் டிவிகே நிர்வாகி நம்ம இதுல நிர்வாகின்னு ப்ரூவ் பண்ணட்டும் கோர்ட்ல. டிவிகே நிர்வாகிக்கு சட்டம் ஒண்ணுதான், மித்தவங்களுக்கு சட்டம் ஒண்ணுதான். ஒண்ணா ப்ரூவ் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உடனே ஆஹா அந்த குழந்தையை வந்துட்டு ரேப் பண்ணிட்டாங்க டிவிகே அந்த உறுப்பினர்கள் சேர்ந்தவங்க, அதனால அந்த அவங்க நான் கேஸே போட மாட்டேன்னு போலீஸ் சொல்றாங்க. இல்லையே, போலீஸ் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. அவ்வளவுதான், போலீஸ் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் இருக்குது, நிறைய ஊடகம் இருக்குது, மீடியா இருக்கு, நீங்க பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லவே இல்ல, நீங்க பார்க்கவே இல்ல. 52 நாளுக்கு முன்னாடி இல்லையா? 52 நாளுக்கு முன்னாடி இருந்தது. எந்த காலத்துல ரேப் நடந்துச்சு, எந்த காலத்துலயும் மொலஸ்டேஷன் நடந்துச்சு, எந்த காலத்துலயும் பெண்கள் இப்ப இது நடக்கும். இன்னும் இருக்கிற ஏன் நடக்கல? பஸ்ல போகும்போது தொடறானே, பஸ்ல போகும்போது தொடறானே. சரி அது ஓகே. இப்ப இந்த சிங்கப்பெண் என்ன தொடறான்? நான் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே எஃப்ஐஆர் போடுங்க நான் சொல்றேன். நான் என்று தான் போறேன் நானு. என்ன எந்த பொண்ணுக்கு நடக்கல? உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நடக்கலையா? எந்த பையலும் தொடதான் செய்யறான் பொம்பளைய. அதனால கொஞ்சம் அட்வான்ஸா அவன் போயிட்டான். கொஞ்சம் அந்த சந்தர்ப்பம் இருக்குது, தனிமை இருக்குது, குழந்தைய தூக்கொண்டே ரேப் பண்ணிட்டான். அது அவனுக்கு வந்து தண்டனை தான் எழுதி இருக்குதே தவிர சட்டத்துல. உடனே வந்துட்டு விஜய் வந்தாருன்னா எல்லாத்தையும் மொழிவி அப்படியே சுத்தப்படுத்திடுவாரு. அவரு சொன்னாரு, நான் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன். அது எடுத்தார்ல சிங்கப்பெண் சிறப்பு படை. இது 10 ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கீங்க. மொத்தம் எத்தனை போலீஸ் மேடம்? சிங்கப்பெண்ல எத்தனை போலீஸ்லாம் எனக்கு தெரியாது. சிங்கப்பெண்ல எத்தனை பேர் மேடம்? சிங்கப்பெண்ல என்ன ஒரு ஐஜி தலைமையில போட்டிருக்காங்க. அதுல எஸ்பி இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எஸ்ஐஸ் இருக்காங்க. ஜெயலலிதா மேடம் அதாவது மகளிருக்குன்னு சிறப்பு காவல் நிலையம் அமைச்சாங்க. சிறப்பு காவல் நிலையம் எப்படி அமைச்சாங்க? சிறப்பு காவல் நிலையம் அவங்க என்ன அமைச்சாங்க? எம்ஜிஆர் எடுத்த போலீஸ் அப்படியே ஒரு கலைஞர் லேடி போலீஸே கொண்டு வந்தாங்க. பேரை மட்டும் மாத்துனாங்க. விஜய் சார் வந்து இன்னைக்கு 52 நாள்னு சொல்றீங்க, அதுக்குள்ள உடனே உமன் போலீஸ் என்லிஸ்ட்மென்ட் வைக்கிறாங்களா? இருக்கிற இடத்தையே அவர் கன்வெர்ட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் பேர் புலன் விசாரணை பண்ணுங்க, கொஞ்சம் பேர் ரோந்து பணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த ட்ரோன் வச்சு அந்த தனிமையான இடங்கள்ல பெண்கள் வேலை செய்யற இடங்கள், பள்ளிக்கூடங்கள், இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்டு, மித்தபடி கல்லூரி, ஸ்கூல்ஸ், இது எல்லாமே நாங்களும் மொபைல் வந்துட்டு கவுன்சிலிங் சென்டர் நாங்களும் ஜெயலலிதா சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்து 20 நாள் ஆகுதா, 15 நாள் ஆகுதா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. நான் சொன்னேன் இந்த ஆசிட் ஊத்துறதுக்கு முந்தா நேத்து. எவ்வளவு ஸ்ட்ரெngth இருக்காங்க அதுதான் கேக்குறேன். என்ன பிரச்சனை மேடம்? நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னா என்ன திட்டம் வருது? என்ன ஐடியா கொடுக்கணும்? அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கோட அந்த பெண்களோட எண்ணிக்கை போதுமா? என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணணும்? இப்போ பாலியல் பலாத்காரம் இருந்ததுன்னு மீட்டிங்ல பேசி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாரு. இப்ப இதை நிறுத்தணும் இந்த விஷயத்த. சிங்கப்பெண் இது போதுமா? இப்ப நான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் சிங்கப்பெண் ஸ்கீமுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நடக்கும். ஏன்னா எங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க? ஒரு 10 பொம்பளை போலீஸ் வச்சா அப்படியே ஃபுல்லா பூசி மெழுகுற திட்டம் தானே அது. நடக்கும்னா ஸ்ட்ரென்த் ஏது? இனிமேதான் அவர் என்லிஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொல்றாரு. இனிமே என்லிஸ்ட்மென்ட் என்ன பண்றன்றாரு? என்லிஸ்ட்மென்ட்னு சொன்னா தேர்வு செய்யறாரு. பெண் காவலர்கள் இதுக்குன்னு தனியா தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு தானே அந்த ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இப்ப எடுத்த உடனே வந்துட்டு நீங்க ஒரு ரோந்து பணி செய்யுங்க. இப்ப நான் வந்து ஒரு காவல் அதிகாரியா வரேன், அங்க கிரைம்ஸ் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு நடவடிக்கை எடுத்து கிரைம்ஸ் வந்து கட்டளை பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுங்கிறது பண்றேன். அந்த இருக்கிற ஸ்ட்ரென்த் தானே, புதிய ஸ்ட்ரென்த் கிடையாது. இருக்கிற ஆளுமன் ஸ்ட்ரென்த் இல்ல ஏர்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் பேர் எடுத்து போட்டு ஒரு ஐஜி தலைமையில இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை அமைச்சிருக்கிறாரு. அது உடனே போய் எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டா மூழ்கி பூச்சிடும் நான் சொல்ல முடியும். அவங்க அந்தந்த கண்களுக்கு உட்பட்டது அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க ரோந்து பண்ணும் போது எந்த பெண்களுக்கும் ஒரு மொலஸ்டேஷனோ இல்ல அசால்ட்டோ அந்த பெண்களுக்கு ஒரு பாதிப்பு வருதோ, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அந்த தகவல் எடுப்பாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. அந்த போலீஸ் வந்து கேஸ் போடுதான்னு பார்ப்பாங்க. இதுக்குதான் எடுத்திருக்காங்களே தவிர சிங்கப்பெண் சிறப்பு படை உடனே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நான் எராடிகேட் பண்ணிடுவேன். அவர் என்ன கண்ணபுரானா இல்ல என்ன அப்படியே வந்த உடனே எல்லாத்தையும் அப்படியே நான் சுத்தப்படுத்திடுவேன். இல்ல மேடம் அனுசூயா மேடம், எராடிகேட் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? முதலமைச்சர் எராடிகேஷன் பண்ணனும்னா உங்களோட ஐடியா என்ன? அட்வைஸ் என்னோட அட்வைஸ் என்னன்னா இதையே தான் நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க ஆல் உமன் ஸ்டேஷன்ல மொபைல் கவுன்சிலிங்னு அங்கங்க போவோம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாம் வந்துட்டு அப்ப மேகபோன் இருக்கும், அந்த மேகபோன்ல சொல்லுவோம். மேகபோன்னா மைக் மைக் இருக்கும், மைக் ஃபிட்டட் வெஹிக்கிள் எங்களுக்கு இருக்கும். அதுல நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளி வந்துட்டு குற்றம், குழந்தை தொழிலாளி கடைகள்ல வச்சிருக்காதீங்க, இத மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ண இந்த குற்றம், அது மாதிரி அந்த மாதிரி வந்து குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, குழந்தைங்க பிள்ளைய புடிச்சிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. குழந்தைகளை கொடுக்கறது அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்க. இது மாதிரி போயிட்டு அப்ப மேடம் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது மொபைல் கவுன்சிலிங் இல்லையா?
மொபைல் கவுன்சிலிங் இருக்குது, இப்பயும் இருக்குது. இப்ப ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய இடங்கள்ல பெண்களே ரோந்து பண்ணணும். இப்ப போய் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க ஆளுமன் ஸ்டேஷனோட அந்த வேலையும் பண்ணிட்டு இப்படி போய் நாங்க ஒரு ஒன் ஆஃப் தி டியூட்டிஸா பார்த்தோம். அது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், எங்களுக்கு மொபைல் கவுன்சிலிங், இப்படி பல டியூட்டியில இது ஒரு டியூட்டியா இருந்துச்சு. இப்ப சிங்கப்பெண் சிறப்பு படைங்கிறது ஒரு தனியா எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக எடுத்திருக்காங்க. இனிமேதான் அவங்க டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இன்னும் இப்ப எங்களை வந்துட்டு எடுக்கும்போது எம்ஜிஆர் சார் எடுக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விங்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்துச்சு. இப்ப மேடம் வந்த பிறகு அதையே நிறைய போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கி இப்ப நார்த் மெட்ராஸ்ல நான் ஒரு ஆளு தான் இருந்தேன். இப்போ 3 ஸ்டேஷன் தான் இருந்துச்சு, 1000 லைட், அடையார், கொத்தவச்சாவடி. அதுவே இப்ப 33 ஸ்டேஷன் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க வந்த பிறகு உங்க லிமிட் எது மேடம்? நான் கொத்தவச்சாவடி இன்ஸ்பெக்டர் இருந்தேன். அதுவே நான் இருக்கும்போது 11 ஸ்டேஷனை நான் பிரிச்சு கொடுத்தேன். அதுக்கு பிறகு அதை ஃபைபர் கேட் பண்ணி நிறைய போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. இப்ப ஸ்ட்ரென்த் இருக்கதானே, ஸ்ட்ரென்த் எடுக்கும் போது தானே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எம்ஜிஆர் எடுத்த போது 78 சப் இன்ஸ்பெக்டர் எடுத்தாங்க, 600 பெண் போலீஸ் எடுத்தாங்க, 60 ஹெட் கான்ஸ்டபிள் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் பெண் போலீஸ், ஒரு எஸ்ஐ இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு 73ல எடுத்தாங்க. அப்படி 77ல வந்துட்டு ஒரு 20 பெண் போலீஸ் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு 4 சப் இன்ஸ்பெக்டர் போட்டு கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரைன்னு போட்டாங்க. இப்ப இன்னைக்கு 33,000க்கு மேல இப்ப 40,000 கிட்டத்தட்ட பெண் போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா நாங்க ஒர்க் பண்ணோம். அதனால நிறைய என்லிஸ்ட்மென்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பரா சொல்றீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், தமிழ்நாட்டுல பாலியல் பலாத்காரம் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னென்ன விஷயங்களால் நடக்குது? அதிகமா நடக்கிறதுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்களை மாதிரி ஊடக பிரிவு இருக்கிறதுனால அது வெளியில நிறைய தெரியுது. இப்ப வந்துட்டு முன்னாடி யூடியூப் கிடையாது, இப்ப யாருமே வந்துட்டு கிடையாது, இது பண்ணி காட்டுறாங்க கிடையாது. முன்னாடி வந்துட்டு தெரியவே தெரியாது. அங்க ஆடு மேய்க்க போறவள ரேப் பண்ணுவான், அங்க புருஷன் வந்துட்டு ஒருத்தைய சின்ன கட்டத்துல வரும். ஆமா, ஆத்துல வந்துட்டு அவ பிடிக்கலன்னா ஸ்ட்ராங்குலேஷன் பண்ணி கழுத்து பிடிச்சி நெரிச்சு புதைச்சு வச்சிருவான். எல்லா பீரியட்லயும் இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வெளியில அதிகமாகுது. புறப்பகண்டாலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்துட்டு பெண்கள் நிறைய யூடியூப்ல பப்ளிசிட்டி அதிகமா கிடையாது. பெண்கள் நிறைய வேலைக்கு வராங்க, வெளியில வராங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு டாஸ்மாக்கும் நிறைய இருக்குது. இப்ப நிறைய நார்த் இந்தியன்ஸ் வேற இங்க வராங்க உள்ள. அதனால குழந்தைங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்தா என்ன, நார்த் இந்தியன்ஸ் நிறைய ரேப் கேஸ்ல மாட்றாங்கல்ல வந்து. இப்ப நம்ம ஆமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டிட்ட இங்க எந்த குரூப் மேடம் அதிகமா தப்பு பண்ணுது இந்த மாதிரி பாலியல் கேஸ்ல? குரூப் எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லா மனுஷனும் மனுஷன் தான். இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் தொழிலாளர்களா வந்துட்டாங்க, அவங்களும் இந்த தப்பை இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்து செய்யறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இல்ல மேடம், பெண்கள் அதிகமா வெளில வந்ததால ஒரு ரீசன், அது அடுத்து வந்து மீடியா வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்றதால அதிகமா தெரியுது. மூணாவது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து வராங்க, நாலாவது டாஸ்மாக். வேற என்ன விஷயம்? இன்னும் 2-3 ஏன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் அவங்கள தான் பாதுகாத்துக்க முடியும். அவங்க அன்டைம்ல வெளியில போறது, அங்க போய் வந்துட்டு துணை இல்லாம வந்துட்டு வெளியில வந்துட்டு சுத்தி இல்லையா? மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, சுதந்திரம்னா என்ன தெரியுங்களா? 12 மணி நள்ளிரவு 12 மணி ஃபுல்லா நகைய போட்டுட்டு ஒரு பெண் நடுவுல தனியா போனா அதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம். அது சுதந்திரம் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நகை போட்டுட்டு போனா ஒரு சவரன் தான் 1 லட்சம் விக்கிறானா, எவனாச்சும் புடிக்கிட்டு தானே போறான். கோலம் போட்டாலே புடிக்கிட்டு தான் போறான். நம்ம நகையை நம்ம தான் சேஃபா பாத்துக்கணும். அப்படியே உடனே போலீஸ் வந்து எல்லா வீட்லயும் நின்னு எல்லா பெண்களும் கோலம் போட வராதிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க காலையில கோலம் போடுறவங்க போடதான் செய்யறாங்க, அவங்க எல்லா நகையும் அள்ளி போட்டுட்டு கோயிலுக்கு போதான் செய்யறாங்க. இல்ல மேடம், முதல்ல இருக்குது நீங்க சொன்னது. ஆனா இப்ப 3 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, எல்லா 70 வயசு கிழவன் வந்து தப்பு பண்றாரு, 60 வயசு பாட்டி வந்து என்ன பொறுத்தவரை நான் பாரிஸ்ல 5 வருஷம் இருந்தேன். நான் வந்து பாரிஸ்ல 5 வருஷம் இருந்தேன். இது வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க அத்தனை குழந்தைங்களும் தூக்கிட்டு போயிடுவானுங்க, ரேப் பண்ணுவானுங்க. அந்த அப்பா அம்மா தான் பாத்துக்கணும். அது இப்பதான் ஐயோங்கிறீங்களே, உங்களுக்கு அப்ப தெரியாது. அப்ப பத்திரிக்கை தான் இருந்துச்சு, இப்ப ஊடகம் இருக்குது. நீங்க எல்லாரும் உடனே பிளாஷ் போட்டு காமிச்சிருங்க ஏதோ ஒரு மூலையில. அதனால அதை பத்தியே பேசிட்டு சொன்ன மாதிரி ரோட்ல இருக்கவங்க பத்தி நியூஸே வராது, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப கிடையாது இந்த வசதி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊடகம் இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து பேசுற இந்த சான்சஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் பத்திரிக்கையில வரும், அதுவும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஊடகம் நானே ஜெயா டிவில 28 வருஷம் ஜெயா டிவி வரும் போகும் நியூஸ். அது என்ன யூடியூப் தான் ஊடகம்ன்றீங்களா? அது நிக்கும். யூடியூப் நீங்க இப்ப பேசுறது இன்னும் ஒரு 50 வருஷம் கூட நிக்கும்ல. இது வந்துட்டு ஆமா நியூஸ் நீங்க வரும் படிச்சிட்டு பாப்பாங்க. படிச்சவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அன்னைக்கு வந்துட்டு பத்திரிக்கை எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் வந்துட்டு படிச்சிருந்துக்காங்க? அப்ப படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாராவது ஏதோ ஒரு மூலையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதானே தவிர இது இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு, நடக்கதான் செய்யும். அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டோம்னா அந்த சட்டத்துக்கு எல்லாம் வேலையே இல்லாத.